இந்தா சாப்பிடணும்னா நல்லா சாப்பிடணும். என்ன சாப்பிடணும் சாப்பிடு. ஏய் குழந்தைக்கு இன்னும் கொஞ்சம் பழையது கொண்டு போடுறே. முதன்னு பரிச்சை எழுத போகுது. தட்டு இங்க இருக்கடி, சோத்த தரையில போடுற அங்க போடு. சரி போ, சட்டி பாருக்குள்ள காலை விட்டு உடச்சிடாத. இந்தா சாப்பிடணும் சாப்பிடணும். ஏன்னா நீ படிச்சு பாஸ் பண்ணினா என்ன வேலைக்கு போவ? டாக்டர் வேலைக்கு. ஐயோ வேணாம் நைனா, நீ டாக்டர் ஆகி சாக போறவங்க எல்லாம் ஊசி போட்டீங்கன்னா எல்லாரும் பொழைச்சுக்குவாங்க. அப்புறம் நம்ம பொழப்புக்கே ஆபத்து நைனா. அதை விட நீ இன்ஸ்பெக்டர் ஆயிடு, இல்லன்னா கரெக்டா வந்துரு. அப்பதான் நம்ம ஊர்க்காரங்க இருந்து நாட்டாம வரைக்கும் உன்னை பார்த்த உடனே கை கட்டி நிப்பாங்க நைனா. நைனா நீ கலெக்டர் ஆகிட்டீன்னா உங்க அப்பா வெட்டியானுக்கு ஒரு சம்பளம் போட்டு கொடு நைனா. சரிதான் நைனா. ஐயோ என் கண்ணு. என்ன பையனை ஸ்கூல் கூட்டி போறீங்களா? ஆமாண்டா, நீ என்னமோ பெரிய இவ மாதிரி இங்கிலீஷ் பேசுறிய. என் பையனோட இங்கிலீஷ் கேட்டுக்கடா நீ. நைனா அப்பாவுக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்றது? டாடி. இவ மூத்திரத்தை குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வராது. டேய் என் பையன் மட்டும் படிச்சு பெரியாளா வரட்டும், இந்த காலனிவே ஒரு கலக்கிறான். சாரைய கடை வச்சு கொடுக்க போறீங்களா? முயற்சி போறீங்க பிச்சு புடும் பிச்சு. வா நைனா, அம்மிக்கு டாட்டா சொல்லு. மம்மி டாட்டா. சாரி வேணே கீழ்றான் சார். ஏய் சத்தம் போடக்கூடாது. சாமி கும்பிடுறேங்க சாமி. ஏன் சொல்லல? உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்க இந்த மாதிரி சாமி சாமின்னு கூப்பிடாதேன்னு? பிறந்ததுல இருந்தே எல்லாரையும் அப்படி கூப்பிட்டு பழக்கமாயிடுச்சுங்க சாமி. திடீர்னு மாத்திக்க முடியல சாமி. சாமி பரிச்சை வச்சாலும் வச்சீங்க, என் புள்ள கோழி கூப்பிடுறதுக்கு முன்னாலே எந்திரிச்சு படிக்க ஆரம்பிச்சா சாமி. படிக்கிறப்பலன்னா அப்படித்தான் இருக்கணும் சாமி. என் பொண்டாட்டிக்கு 2 கண்ணும் தெரியாதுங்க. என் பொழப்பத்தான் உங்களுக்கு தெரியும். எப்படியாவது என் பிள்ளைய நீங்க கரை சேர்த்தி விட்டுருங்க. கடைசிக்கு இவன் ஒரு கலெக்டராவது ஆக்கி விட்டுருங்க சாமி. நீ ஒண்ணு கவலைப்படாத, இவனை நான் பாத்துக்கிறேன். வேறையா அப்படி போய் உட்காரு. நைனா டாடா நைனா. பரிச்சை நல்லா எழுதிட்டு வா. உனக்கு பிடிச்ச களியும் கருவாட்டு குழம்பு உங்க அம்மா கிட்ட சொல்லி கிண்டி வைக்கிறேன். வர்றேன் பாருங்க சாமி. சாமி பாருங்க. யாரும் சத்தப்படக்கூடாது. நான் என்ன போர்டு எழுதணும் அதை பார்த்து அப்படியே ஸ்லேட் எழுதணும். டாய் டாய் பாபுல தூங்க கூடாது, எழுது. டேய் உன்னை தூங்க கூடாதுன்னு சொன்னல? வகுப்பு நேரத்தில் தூங்குறியா? எழுந்து எழுதுடா. விரையா 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 சார் கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க. விரையா விரையா டேய் விரையா விரையா விரையா. நில்லுங்கடா. வாத்தியார ஊரை விட்டு அனுப்பணும்னு பஞ்சாயத்துல முடிவெடுத்திருக்கு. இது உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அப்படி இருந்தோம் மறுபடியும் அந்த ஊருக்குள்ள கொண்டாடுறீங்கன்னா என்னடா அர்த்தம்? அப்புறம் ஊருக்குள்ள பஞ்சாயத்து ஒண்ணு எதுக்குடா இருக்கு? அநியாயத்துக்கெல்லாம் தொணை போறதுக்கு தான். யோ அனாவசியமா ஊர் விஷயத்துல தலையில வேணாம் சொல்லு. ஊரு ஒருத்தருக்கு மட்டும் சொந்தம் இல்ல, எல்லாருக்கும் சொந்தம் தான். வாத்தியார் மேல எந்த தப்பும் இல்லைங்க. விஷங்கள் அந்த பழைய சாப்பாட்டை சாப்பிட்டதுனால தாங்க இவன் பையன் செத்தான். ஆமா சாமி, எங்களுக்கே இப்பதான் தெரியும். ஏண்டா எனக்கு ஆகாதவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துகிட்டு எனக்கு எதிரா இந்த வாத்தியார ஊருக்குள்ள தங்க வச்சு என்ன அவமானப்படுத்தணும் நினைக்கிறானுங்க. நீங்களும் அதுக்கு துணை போறீங்களா? இங்க பாருங்கடா, பஞ்சாயத்துல எடுத்த முடிவுதான். அதை மீறி எவனாவது வாத்தியார ஊருக்குள்ள சேர்த்தீங்க அப்புறம் நடக்கிறதே வேற. வாங்கயா. என்னங்க ஊர்க்காரங்க இப்படி பேசிட்டு போறாங்களே? ஆமா, இவங்க மிரட்டலுக்கு தான் இங்க பயந்துகிட்டு இருக்காங்களாக்கும். நீங்க வாங்க தம்பி, நம்ம வீட்டுக்கு போலாம். இவங்க என்னதான் பண்ணிடுறாங்கன்னு பாத்திரலாம் வாங்க. அத்தா
ஏற்கனவே உங்களுக்கு நாட்டாமைக்கு ஆகாது, மறுபடியும் உங்களுக்குள்ள எதுக்கு பிரச்சனை? வாத்தியார் எங்க காலையிலேயே தங்கிட்டு போகட்டும். வாத்தியாரே, நீங்க வாங்க போலாம். சுடல, என்னால இந்த ஊர் ரெண்டு விட வேண்டாம். என் மேல நீங்க இவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்களே, அது ஒண்ணே எனக்கு போதும். சொல்லல, வாத்தியார் சொல்றதுலயும் நியாயம் இருக்கடா. அவரால இந்த ஊரு ரெண்டு பட்டு போச்சுங்கிற கெட்ட பேர் அவருக்கு வேண்டாம். எப்படி நல்ல பேரோட வந்தாரோ அப்படியே அவர் போயிரட்டுண்டா. கேளுங்க, பேசாதீங்க. ஊருக்காரங்களுக்கு பயந்துகிட்டு வாத்தியார் அழிஞ்சுலான்னு பாக்குறீங்களா? ஆனா அவரே போனாலும் நம்ம விடலாமாயா? ஊர்க்காரங்க எல்லாம் நம்மள ஆடு மாடத்தான் நினைச்சாங்க. இவர் ஒருத்தர நம்ம மனுஷனா பார்த்தாரு. அவருக்காக நம்ம உயிரியை கொடுக்கணும். வாத்தியார் ஐயா நம்ம காலனில தான் இருப்பாரு. அதனால என்ன வந்தாலும் பரவாயில்ல, ஒரு கை பாத்துருவோம். வாங்க 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 வாத்தியாரையா, வாங்க வாங்க. சாமி, நீங்க வாங்க சாமி. அண்ணா, வாங்க சாமி. இங்க எடுத்த முடிவுக்கு மாறா எவனாவது எட்டப்ப வேலை பாத்தீங்க ஒரு கால் இருக்காது. இதெல்லாம் கடைசி வரைக்கும் நிலைக்கும்னு நினைக்கிற, பாதியில போறதுங்க. எனக்கு என்னமோ குட்டி நாய் கொலைச்சு பட்டி நாய்க்கு கேடு வந்த கதை ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. என்ன நடக்க போகுதோ? ஏம்பா வாட, இந்த பயலுக காலனிக்கு உள்ள குழி தோண்டிக்கிட்டு இருக்காங்களே, இருக்கு வாத்தியாருக்கு புதுசா குடிசை கிடிசை போட்டு கொடுப்பானுங்க. அட வாத்தியாருக்கு தான் அந்த மூக்காண்டி விட்ட கொடுத்துருக்கமாப்பா. அப்புறம் எதுக்கு இங்க குழி தோண்டிக்கிட்டு இருக்கானுங்க? காலனிக்கு புதுசா பள்ளிக்கூடம் கட்டுறாங்களாம். என்னது பள்ளிக்கூடமா? ஊருக்குள்ளதான் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குல்லப்பா, அப்புறம் இங்க வேற எதுக்கு பள்ளிக்கூடம் கட்டுறாங்க? என்ன விவகாரம் பண்ண பண்றாங்களா? இவனுங்களை இப்படியே விட்டு வச்சோம்னு வை, ஊரை ரெண்டாக்கி போடுவானுங்க. ஆமா ஆமா, ஆரம்பத்திலேயே ஒரு மிரட்டி வைக்கணும். என்னடாய் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு குழி தோன்றீங்களா? இப்ப வந்து தூக்கி போட்டு மிதிக்கிறேன்டா. டேய் பிச்சை, என்ன ஒப்பம் குரல் கொடுக்கறான்? ஏதோ இங்க வந்து விவகாரம் பண்ணுவான் போல இருக்கு. அட அந்த ஆளு ஊழவுதாருங்க, நீங்க வேலையை பாருங்க. டேய் அந்த அருவாளை கூட. டேய், இப்ப எதுக்கு நீ அருவா கேக்குற? இப்ப என்ன நடக்குன்னு பாருங்க. வா மவனே. டேய் நிறுத்துங்கடா. யாரை கேட்கறா பள்ளிக்கூடம் கட்டுறீங்க? என்னடா பேந்த முழிக்கிறீங்க? சொல்லுங்கடா. யோ, யாரை கேட்டியா பள்ளிக்கூடம் கட்டணும்? சொல்லலனே, நீங்க பேசாம இருங்க. இன்னைக்கு 2 கொலை விழுக போகுது. அதுல ஒண்ணு யாருன்னு முடிவாயி போச்சு, இன்னொன்னு யாருன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ணே, என் பையன் ஒரு கொலைன்னு சொன்னானே, அது வேற யாரும் இல்ல, என்னத்தான். நாதாரி பயப்புள்ள செஞ்சாலும் செஞ்சு தொலைச்சிடும். நீ வாண்ணே. சின்ன பசங்க, உனக்கு தெரியாதுன்னு அவனை பத்தி, நீ வாண்ணே. பாத்தீங்களா, ஒரே மரத்துல ஓடி போயிட்டாரு. இந்த ஆளை எப்படி தட்டி வைக்கணும்னு எனக்கு தான் தெரியும். பிச்சை, நீங்க எல்லாம் வேலையை பார்த்துட்டு இருங்க, நான் டிஓ ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். எதுக்கு சார் சம்பளம் வாங்குவா? வாத்தியார் வேலையை ராஜினாமா பண்றது. சாமி, எதுக்கு சாமி வேலையை ராஜினாமா பண்றீங்க? ஊருக்குள்ள இருக்கிற பள்ளிக்கூடத்துல வேலை பார்க்கறதுக்காக தான் கவர்மெண்ட் அனுப்பிச்சு. நானே ஊருக்குள்ள இல்லங்கிறப்போ அந்த வேலையில நீடிக்கிறது நியாயம் இல்லையே. அப்ப வேலையை ராஜினாமா பண்ணிட்டா சம்பளம் வராத வாத்தியாரையா? சம்பளம் இல்லாட்டி என்னய்யா, நீங்க எல்லாம் இருக்கீங்களே, நீங்க சாப்பிடுற கஞ்சியோ கூட குடிச்சிட்டு நான் உங்களோடய இருந்துடுறேன். உங்க குழந்தைகளுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுக்குற வாய்ப்பு கிடைச்சதே, அந்த சந்தோஷம் ஒண்ணே எனக்கு போதும். வந்துடுறேன். வாத்தியார் இருக்கிற வேலையை விட்டுட்டு நமக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாரு பாத்தியா மச்சான். உள்ளபடியே நம்ம கொடுத்து வச்சவங்க தான் மச்சான். பங்கஜம், ஏனா முதல்ல கல்யாண விஷயமா போறோம். சவுன நன்னா இருக்கான்னு பாரு. தாப்பட யாராவது வந்துட போறா. ஆகட்டும். ஏனா நரக்குடம் தான் வருது, நல்ல சவனம். வாங்க. ஆத்த பாத்துக்கோ. சரிப்பா. சீக்கிரம் வாடி. கும்பிடுறசாமி, ஊரு விட்ட மாதிரிதான். சனியனே, நல்ல விஷயத்துக்கு போகும்போது எதிரில் வர்றிய. இந்த ரோடு தான் உங்களுக்கு கிடைச்சதா? எத்தனையோ ரோடு இருக்கு, அந்த ரோடு வழியா போறதே. சாமி, இனிமே நான் இந்த ரோடு வழியா தான் போவேன், இந்த ரோடு வழியா தான் வருவேன். நீங்க வேணா அந்த ரோடு வழியா போங்க. தொட்டாதரா அபிஷ்டு, நீ உருப்படவே மாட்ட. வாடி, நாளைக்கு போய்க்கலாம். பேப்பராச்சே. எது போன வருஷம் பேப்பரா? மவனை எங்க சாமி, நீங்க இருக்கீங்க பாக்குறீங்க, இல்லன்னா மண்டை சுத்தி இவனை கொத்தி விட்டுருங்க. இத பொழப்ப போச்சுங்க நாய்க்கு. ஆமா, எங்க 2 நாள் ஆளையே காணோம்? அது ஒண்ணு இல்லைங்க சாமி, நம்ம நாட்டாம இருக்காரு இல்லைங்க, அவர் சொந்த பணத்துல ஊருக்கு ஒரு பொது குளம் வெட்டுறாருங்களா, அதுக்கு வீட்டுக்கு ஒரு ஆள் அவசியம் வரணும்னு சொல்லிட்டாருங்க சாமி. ஏதோ போனா வயிற்றுக்கு சோறு கிடைக்குமேன்னு போனுங்க. ஏம்பா, நீங்க எல்லாம் போலியா? வாத்தியாரையா, எங்க ஊர் பிரசிடன்ட் இருக்காரு, சரியான டுபாக்கூர். அரசாங்கத்துல கொடுக்குற பணத்தை போல அமைக்கிட்டு இதுக்கு வெறும் சோற போட்டு வேலை வாங்குறாரு. இதுல முட்டாள்தனம் வேலை பார்த்துட்டு வருது. யாரா முட்டாள்னு சொன்ன? சாமி,
அவர் ஒண்ணு இவனுங்க மாதிரி அன்னாடு காட்சி இல்லைங்க. அவர் பரம்பரை பணக்காரங்க சாமி. உட்காந்து சாப்பிட்டா கூட 7 தலைமுறைக்கு சாப்பிடலாங்க சாமி. அவர் எதுக்குங்க ஏமாத்துறாரு? இல்ல சொல்லல, குளம் தூர்வாரதுக்கு அரசாங்கம் பணம் கொடுக்கறதாக 2 நாளைக்கு முன்னாடி நான் கூட பேப்பர் படிச்சேனே. நீங்க பாத்துருக்கலாம் சாமி. இருந்தாலும் அவரெல்லாம் அந்த மாதிரி செய்ய மாட்டாருங்க. இதுங்கெல்லாம் அறகுறைங்க. இதுக்கு பேச்சு போய் நீங்க நம்புறீங்களே சாமி. சாமி பாட்டு போய் நான் போய் பாக்கணுங்க. ஒத்துப்பா ஒத்துப்பா. ஏன்பா நாட்டாம மேல சுடல இவ்வளவு மரியாதை வச்சிருக்கான்? நாம என்ன சொன்னாலும் நம்ப மாட்டீங்களா? அந்த அளவுக்கு நாட்டாம எங்க ஊர்க்காரங்களை கைக்குள்ள போட்டு வச்சிருக்காரு சாமி. இல்லன்னா நீங்க கஷ்டப்பட்டு கட்டி கொடுத்த கடையா எங்க அப்பன் பிரிப்பானா? அதுக்கெல்லாம் கன்றி பொருட்டுங்க. இதெல்லாம் என்ன சொன்னாலும் திருந்தாதுங்க. வணக்கம். தலைப்புச் செய்திகள். நமது பாரத பிரதமர் திரு நரசிம்மராவ் அவர்கள் வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தை வெற்றிகரமாக முடித்துக் கொண்டு டெல்லி திரும்பினார். தமிழக அரசு சம்புவராயர் மாவட்டத்தை வறட்சி மாவட்டமாக அறிவித்துள்ளது. குளம் வெட்டுதல், ஏரிகளில் தூர்வாருதல் போன்ற நிவாரணப் பணிகளுக்காக முதல் கட்டமாக 50 லட்சம் ரூபாயை ஒதுக்கியுள்ளது. பணிகள் துரிதமாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் நேற்று சட்டசபையில் கேள்வி நேரத்தின் போது தெரிவித்தார். நம்ம மாவட்டத்துல குளம் வெட்டுறதுக்கு அரசாங்கத்துல பணம் கொடுக்கறதா இப்ப சொன்னாங்களே, அது உண்மையா சாமி? டிவில பொய்யா சொல்லுவாங்க. அப்போ கவர்மெண்ட்ல கொடுக்கிற பணத்தை எல்லாம் நம்ம நாட்டாம அமைக்கிறான். நாளைக்கு வச்சுக்கிறான் அவனை. நாட்டாம இந்த கவர்மெண்ட் ரோடு போடுறது, குளம் வெட்டுறது இதெல்லாம் உங்களுக்காகவே செய்யறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த குளத்துல எப்படியும் ஒரு 20 அமைச்சிட மாட்டீங்க? யோ மெதுவா பேசியா, பக்கத்துல கேட்க போகுது. கேட்டுச்சு? அது சரி. என்னையா அவன் வேலை செய்யாம அப்படியே உட்கார்ந்து இருக்கான்? இவாளுக்கு மூளைதான் இல்ல, உடம்பு நல்லா இருக்குமே, அப்படியே சும்மா உட்கார்ந்துருக்க. என்ன கேட்டா வா. ஏண்டா மணி 10 ஆச்சு, அப்படி அப்படி வேலையை போட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஏற்கனவே செஞ்ச வேலை கூலி வரட்டும், அப்புறம் நாங்க இறங்கி வேலை செய்யறோம். என்னது புது பழக்கமா இருக்கு? பொது வேலைக்கு என்னைக்கு நாட்டாம கூலி கொடுத்திருக்கார்? அதான் உங்களுக்கு சோறு போடுறவரா இல்லையோ? அந்த சோத்தை போட்டு தானே சாமி எங்களை சொரணை இல்லாம ஆக்கிட்டீங்க. ஊருக்கே நல்லது பண்றவர் இவரை பார்த்தா அந்த கேள்வி கேட்ட? நேத்து வரைக்கும் அப்படித்தான் சாமி நினைச்சிட்டு இருந்தோம். வாத்தியார் வீட்டுல டிவி பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்க வண்டவாளம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. கவர்மெண்ட்ல குளம் வெட்டுறதுக்காக கொடுத்த பணத்தை வாங்கி உங்க பாக்கெட்ல விட்டுக்கிட்டீங்க. இது எப்படி உனக்கு தெரியும்? யாரு டிவி, யாரு நீதான் உளர்ற. நான் ஆதாரத்தோட பேசுறேன். கவர்மெண்ட்ல பணம் கொடுத்த விஷயத்தை வாத்தியார் பேப்பர்ல வேற படிச்சு காமிச்சாரே. டேய், இப்ப கவர்மெண்ட்ல பணம் கொடுக்கலன்னு யாரா சொன்னது? கொடுத்தாங்கதான். அண்ணனுக்கே கூலியை கொடுத்தா அப்படியே போய் குடிச்சு அழிச்சிருவீங்க. அதனால தான் மொத்தமா கொடுக்கலாம்னு வச்சிருந்தேன். அது தப்பா? டேய், அவங்க பணத்தை அவங்ககிட்ட கொடுத்துரு. ஐயா எண்ணி குடியாம சொன்னா கேளுங்க. இந்த 20 எப்ப என் மேல அவங்களுக்கு நம்பிக்கை போயிருச்சோ அந்த காசை வேணாம், கொடுத்துறியா? ஏண்டா நேத்து வந்த வாத்தியா ஒஸ்தியா போயிட்டா, இத்தனை நாள் உங்களுக்கு உழைச்ச பண்ணியார் கேவலமா போயிட்டா. யோ அந்த பணத்தை கொடுத்துறா, குடுறா. சாமி சாமி வேண்டாம் சாமி, நீங்க மொத்தமாவே கொடுங்க. இந்த சொடல பேச்ச கேட்டு நாங்க ஏமாந்து போயிட்டோம் சாமி. எங்க புத்தியை செருப்பால அடிக்கணும். ஏண்டா நான் அப்பவே சொன்னேன்ல நம்ம நாட்டு மக்களை அப்பேற்பட்டவர் இல்லைன்னு. கேட்டியா? இப்ப காலில் உங்களுக்கு மன்னிப்பு கேள்றான். சாமி டிவியில ஒரு பொம்பளை சொல்லிச்சுங்க, அது பேச்ச கேட்டுனா ஏமாத்துங்க. இன்னும் இதுக்கெல்லாம் போய் மன்னிப்பு? ஏதோ புரியாம பேசிட்ட, இதுக்கெல்லாம் போய் நான் கோச்சுக்கணும்? போய் வேலையை பாருங்கப்பா. சுடல மனசுல எதுவும் வச்சுக்காத, வேலையை பாரு. சரி வாங்க வாங்க உட்காருங்க. இருக்கட்டுங்க. ஐயா ஏதோ கூப்பிட்டு அனுப்பிச்சீங்களா? ஐயா உங்ககிட்ட நிறைய பேசணும் இருக்கார். முதல்ல உட்காருங்க. கமான் சிட் டவுன். இது அவ வைஃப். மோர் சாப்பிடுங்க. இருக்கட்டுங்க. சும்மா சாப்பிடுங்க தம்பி. இப்போ நீங்க தான் சாப்பிடணும். பாத்தியார்வா ஐயா இந்த கிராமத்துல 25 இயர்ஸா பிரசிடண்டா இருக்கார். இதுவரைக்கும் இந்த கிராமத்துல எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம ஸ்மூத்தா போயிட்டு இருந்தது. நீங்க இந்த கிராமத்துல காலடி எடுத்து வச்சாலோ இல்லையோ, பிரச்சனையோ பிரச்சனை, ட்ரபுளோ ட்ரபுள் அப்படின்னு இவா நினைக்கிறா. தம்பி வந்த புதுசுல கீழ்ஜாதி பசங்களாம் கூட்டியாந்து பள்ளிக்கூடத்துல சேர்த்த. ஏதோ சின்ன புள்ள ஆர்வத்துல செய்யறியேன்னு நான் கண்டுக்கல. அடுத்து ஏகாளி பையனுக்கும் நாவித பையனுக்கும் ஊருக்குள்ளேயே கடை போட்டு கொடுத்த, அதையும் பெருசா நான் கண்டுக்கல. அதுக்காக இவர் ரோஷம் கிட்ட ஜென்மம் நினைக்காதே, விட்டு பிடிக்கிறேன்னு சொன்னேன். சும்மாரியா? ஆனா இப்ப நீ செய்யற காரியங்கள்லாம் பார்த்தா ஏதோ எனக்கு எதிரா திட்டமிட்டு செய்யறதாவே எனக்கு தோணுது. தோன்றதுன்னா அதேதான். உங்களுக்கு எதிரா அப்படி நான் எதுவும் செய்யலீங்களே. என்னங்கானு செய்யல. டிவி வாங்கினா,
பேப்பர் வாங்கினா உன் ஆத்தோட வச்சுக்கணும். எதுக்காக ஊர்ல உள்ள ஜனங்களை எல்லாம் கூட்டி வச்சு போட்டு காட்டுறீர்? ஐயாவை விட இந்த ஊர் மேல உமக்கு அவ்வளவு அக்கறையா? ஐயாவுக்கு தெரியாதா இந்த ஊருக்கு எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு? அவர் என்ன அவ்வளவு அடிமுட்டாளா? பேச்சுக்கு சொன்னேன், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. டங்கு சிரிப்பா எடுத்து. யோ, வாத்தியார் வேலைக்கு வந்தா அதை மட்டும் செய். அதை விட்டுட்டு அனாவசியமா ஊர் விஷயத்துல தலையிடுறதோ, ஊர் ஜனங்களை எல்லாம் வீட்டுக்குள்ள கூட்டி வச்சுட்டு கூத்தடிக்கிற வேலையோ இனிமே வச்சுக்காத. அது எப்படிங்க? நான் ஒரு வாத்தியாரு, எல்லாருக்கும் வேண்டியவன். என் வீடு தேடி யாராவது வந்து டிவி பாக்குறேன்னு கேட்டா நான் வேண்டான்னு சொல்ல முடியுமா? இந்த பேப்பரை படிச்சு காட்டுங்கன்னு சொன்னா மாட்டேன்னு சொல்ல முடியுமா? இதை கூட செய்யலன்னா அப்புறம் நான் படிச்சு படிப்பு அர்த்தமே எல்லாம் போயிடுங்களே. உன் அர்த்தத்துக்கெல்லாம் இங்க பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. இந்த ஊருக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, அதுபடி நடக்கிறதா அந்த நட. இல்ல இந்த ஊரை விட்டு போயிட்டு. நீங்க போன்னு சொன்னா போறதுக்கும் வான்னு சொன்னா வரதுக்கு நான் ஒண்ணு நீங்க வச்ச வேலைக்காரன் இல்ல, கவர்மெண்ட் சர்வெண்ட். நான் இந்த ஊரை இருக்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ண வேண்டியது அரசாங்கம், நீங்க இல்ல. நான் நினைச்ச உன்னை என்ன வேணா செய்ய முடியும். முடிஞ்சா அதை செஞ்சு பாருங்க. முதலாளி பேர் சொல்லியா கூப்பிடுறேன்? நானா கூப்பிடுறேன்? அம்மா கூப்பிட்டு சொன்னாங்க, நான் கூப்பிட்டேன். அவன் கூப்பிடலாண்டா, என் தர்ம பத்தினி. நீ தண்ட சோறு, நீ வந்து என் பேரை சொல்லி இந்த பாரு, நீ குயிங்க அம்மா சொல்லுவேன். இதுக்கெல்லாம் என் அம்மா உட்காரா நீ ஆச்சு. ஏன்பா இந்த அம்மாவை எங்க புடிச்ச? என்னது எங்க புடிச்சியா? புடிக்கிறதுக்காக என்ன ஆடா மாடா? என் அத்தை மவடா, என் பொண்டாட்டி. அத்தை மகளுக்கு நீங்க எங்க பயப்படணும்? அட அறிவு கட்டவனே, என் அத்தை விட்ட ரத்த வேர்வையில தாண்டா நான் பிஏபிஏல வாங்கினேன். அடே, நான் போடுற கருப்பு கோட்டு பேண்ட் ஷூ சட்டை மொத்தமா அவ துட்டுடா. அப்படியா? அது சரி. நமக்கு எங்க உள்நாட்டு விவகாரம் எல்லாம், வெளிநாட்டு விவகாரம் திங்க் பண்றதுக்கே நேரம் செய்யாரு. வெளிநாட்டு விவகாரமா? அமெரிக்கால இருக்கிறாரு ரீகன், அவரு எனக்கு போன் பண்ணாரு. என்னது அமெரிக்கா ரீகன் உனக்கு போன் பண்ணாரா? எதுக்குடா? தமிழ் வேலை செய்யுது. அதுக்கு நீ என்னடா சொன்ன? நான் மாட்டேன்னுட்டேன். நீ ஆட்டு. நீ ரோஸ்ட் சாப்பிட்டு ரொம்ப நாளாய் போச்சு. நீ சீக்கிரம். என் நேரம்டா. என்னங்க என் புடவை கசக்கிட்டா? பாத்திரம் தேய்ச்சிட்டா? மாவு ஆச்சிட்டா? டிஃபன் செஞ்சுட்டா? கற்பையா கற்பையா, ஒரு வேலையும் செய்யாம எங்க சுத்திட்டு இருக்க? அட போமா, உங்க வீட்டுக்காரர் எல்லா வேலையும் செய்தாரு. அவர் ஒழுங்கா வேலை செய்தாரு. நான் ரோடு சுத்திட்டு வர்றேன். என்னது ரோண்டா? இவர் பெரிய போலீஸ்காரு. முதல்ல உண்ட நியூசன்ஸ் கேஸ்ல புடிச்சு உள்ள தள்ளண்டா. அவனை ஒண்ணு சொல்லாதீங்க, அவன் நன்றி உள்ள வேலைக்காரன். அது நான் வந்து வெரி குட். பாருங்க, நேத்து நீங்க வச்சீங்களே பால் பாயசம் நல்லா இருந்துச்சு. வெரி குட். அந்த மாங்காய் பச்சடி நல்லாவே இருந்தது. வெரி குட். உனக்கு பிடிக்குமேன்னு, அதாவது உனக்கு பிடிக்குமேன்னு இன்னைக்கு நெத்திலையும் நெய் கத்திரிக்காயும் போட்டு மணக்க மணக்க கருவாட்டு குழம்பு வச்சிருக்கேன். வெரி குட். இந்த கத்திரிக்காய் குழம்பு வச்சிருக்க கார்பரேஷன் ஸ்கூலோட நிறுத்திருக்கான். இதுக்கு ஒரு பிஎல். அடே, அம்மா இருக்காளேன்னு பாக்குறேன், இல்ல உன்னை கொன்னே போட்டுருவேன். உன்னதாண்டா எங்கடா போயிட்ட? அது இல்லைங்க, இந்த கத்திரிக்காய் கருவேடு மொச்சக்கொட்டை போட்டு சூப் வச்சா நம்ம சூயன் லாய்க்கு பிடிக்கும். அத பத்தி சூயன் லாயா? ஒரு 10 மினிட்ஸ் அவர்கிட்ட நான் வேலை பார்த்தேன்னு. அது வந்து அளப்பு கரப்பையா, அளந்தது போதும் கோப்பா. சரி சரி, நேரமாத்தியே கோர்ட்டு கிளம்புங்க. ஆமா, நம்ம பையனை எங்க காணோம்? அவன் எங்க இருக்கிறானோ, என்ன வெம்ப விலைக்கு வாங்கிட்டு வரானோ. தாத்தா, படம் எப்படி பக்கா அடக்குப்பா. தாத்தா, என் லைஃப்ல இப்படி ஒரு கவர்ச்சிகரமான படம் பார்த்ததே இல்ல. என் லைஃப விடுப்பா, என் லைஃப்ல இது மாதிரி படம் நான் பார்த்ததே இல்லப்பா. தாத்தா, எங்க போறீங்க? என் பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு வரணும், அதுக்கு தாப்பா போறேன். எதுக்கு? அடுத்த ஷோ பாக்கணும். அப்பா, கிழவனுக்கே இப்படி இருந்தா இல்லம்மையான எனக்கு பரவாயில்ல, நாம சினிமா போலாமா?
அபிராமி, பையன் மேல எந்த தப்பும் இல்ல. அவன் பார்த்த படத்துல அரசல் புறத்தலான ஒரு காட்சி. தியேட்டரை விட்டு வெளியே வந்தவன் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு பொண்ணை தொட்டுட்டான், அவ்வளவுதான். இவன் கேட்ட அளவுக்கு படம் எடுத்திருக்கான் பாரு, அவன் மேலதான் தப்பு. அவனை எந்த செக்ஷன்ல புக் பண்றதுன்னு பாத்துட்டு சொல்லேண்டா. ஆமாமா, அப்பா சொல்றதான் கரெக்ட். அப்பாவியா இருந்த என்ன படுவாவி ஆக்குனதே அந்த பாழா போன சினிமா தாமா. செய்யறது செஞ்சுட்டு பேசுறியா? இதுக்கு இவரு நியாயம் வேற கேக்குறாரு. சரிச்சுமா, நேத்து ஒரு படத்தை பார்த்தாரு, ஒரு பொண்ணை கைய புடிச்சு விட்டாரு. நாளைக்கு ஒரு பொண்ணை ஒரு தினசா பாப்பாரு, கண்ணாலம் பண்ணிக்கணும், வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துருவாரு. விஜய், என்ன கேட்காம அப்படி ஏதாவது ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து நின்ன உன்னையும் உங்க அப்பாவையும் தொலைச்சிடுவேன். தொலைச்சு ஜாக்கிரதை. அபிராமி, பையனை பத்தி அப்படியெல்லாம் நினைக்காத. அவன் என்ன மாதிரி ஏகப்பத்தினி விரதனா தான் நடப்பான். எதுவும் தப்பா நடக்காது. விஜய், நீ உடனே சாப்பிட்டு சாயங்காலம் எஸ்டேட்டுக்கு புறப்படுற. அங்க இருக்கிற கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு ஒரு வாரத்துல திரும்பி வர. தெரிஞ்சுதா? என்ன யோசனை? புரிஞ்சுதா? பாத்தியாடா, இதுதான் என் வீடு. எப்படி இருக்கு? அடா அடா அடா, ரொம்ப பிரமாதமா இருக்குது. என்ன விலை கொடுத்தாலும் தகும். இதுதான் என் ஒய்ஃப். எப்படி? ரொம்ப பிரமாதமா இருக்கிறாங்க. என்ன விலை கொடுத்தாலும் தகும். இவன் எப்போ இப்படித்தான். அபி, நான் சொன்னேனே என் பால்ய செய்த இவன் தான். இப்பதான் கொஞ்சம் பால்ட் ஆயிட்டான். பேரு சிந்துபாத், சொந்த ஊரு கன்னித்தீவு, அப்பா பேரு பூதலிங்கம். இப்ப இருக்கிறது வேதாள உலகம். இவனுக்கு ரொம்ப பிடிச்ச படம் பட்டணத்தில் பூதம். வணக்கங்க. நமஸ்காரம். அபி, என்ன அப்படி பிடிட்டு? அபிராமி, நேத்து சொன்னேனே என் ஃப்ரெண்ட் முன்னாடி 3 தடவை என்ன 3 தடவை டீ போட்டு கூப்பிடுறேனே, அது. சரி சரி. ஏண்டா, என்னமோ நீ ஒருத்தந்தான் ஆம்பளை, பொண்டாட்டி ஆட்டி படைக்கிறேன் பெருசா பீத்திக்கிட்டியே. என் பொண்டாட்டி நான் எப்படி ஆட்டி படைக்கிறேன் பாக்குறியா? ஆமா, என் ஃப்ரெண்டு வந்து எவ்வளவு நேரமாவது ஒரு காப்பி கூட குடுக்காம குத்துக்கல்லாட்ட நிக்கிறிய டி. ஒன்னாச்சு. என்ன ஒன்னாச்சுங்கிறாங்க? ஒண்ணு இல்ல, மணி ஒன்னாச்சுன்றா. இல்லையே, பத்திட்டானே ஆகுது. அவளுக்கு முள்ளு ஒண்ண காட்டுது. உடையா அட்வான்ஸா போயிட்டாங்க. ஆமா, இப்ப நீ என்ன சாப்பிடுற? உங்க வீட்டுல பொறை இருக்காது, டீ சாப்பிடலாம். அவருக்கு ஒரு டீ கொண்டாடி. 3 ஆயிடுச்சு. என்ன 3 ஆச்சுங்கிறாங்க? அது ஏற்கனவே நான் 2 டீ சாப்பிட்டுட்டேன்னா இப்ப சாப்பிட்டா 3 டீ ஆயிடும். என் உடம்பு கெட்டுக்கூடாதேன்னு ஒரு அக்கறை. அடா, அடா, பணிவுன்னா இதுல பணிவு. தர்ம பத்தினா இவங்கதான். இவங்க பெய்யும்னா மழை பெஞ்சிராதா. இது தெரியாம சர்க்கார அங்கங்க மருந்து தெளிச்சுக்கிட்டு இருக்காங்க. சமயத்துல மண்டையில வேக தெளிக்கிறாங்க. அவன் பயிர் அழிஞ்சு போச்சுன்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான். ஆமா, இவ்வளவு நேரமாச்சு, அவளை என்ன உலுக்கு உலுக்குறேன் பார். ஏண்டி, 2 டீ கொண்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரமாகுதாடி? சீக்கிரமா எடுத்துட்டு வாடி. என்ன மாதிரி பண்ணாங்க? டேய், பால்ய செய்தா, பால்ய செய்தா, சிந்து பாத்து, சிந்து பாத்து. இங்கதான் இருக்குது உயிரோட. சக்கரவர்த்தி, உன்னுடைய ஆண்மைக்கு என்னுடைய பாராட்டுகள். டேய், ஒரே ஒரு டீ. தீனால வந்தேதானே இந்த வெளியெல்லாம். இந்த பாரு, பாலிய சிநேகிதங்கிற முறையில சொல்றேன். உங்க வீட்டுல தீங்கிற பேரை மாத்து, இல்ல உன் பொண்டாட்டி உன்னை மாத்துன்னு மாத்திடுவா. இந்த பாரு சக்கரவர்த்தி, இந்த ஏரியாவில கிரவுண்ட் 1 ரூபாய்னாலும் எனக்கு வேணாம்பா. அப்பா, என்ன பாச்சு? ஒன்றே இல்லடா, உங்க அம்மா பர்மிஷன் கொடுத்தாளேன்னு உணர்ச்சி வசப்பட்டு 4 டீ போட்டு கூப்பிட்டேன்டா. அதுக்கு இந்த கதி. மகனே, நீ பருவ மழைய பார்த்திருப்ப, இந்த பாத்திர மழைய பார்த்திருக்கிறியா? ஆமா, எங்கடா பொட்டியோட புறப்பட்ட? அம்மா சொன்னாங்கல்ல, அதான் ஊருக்கு கிளம்பிட்டேன். டேய், எதுக்கும் ஒரு வார்த்தை அவகிட்ட சொல்லிட்டு புறப்பட. ஐயோ, இந்த நிலைமையா? நீங்களே சொல்லிக்கீங்கப்பா. பெட்டியை கொடு. இப்பதான் என் மனசே குளிர்ந்தது. எல்லாம் தம்துணி சாமான வெளியே வந்தீங்க. அந்த குண்டாலாம் உள்ள எறிங்க, அதெல்லாம் எடுத்து வந்து போயா.
போர் சொல்றேன். ஏண்டி செண்பகம், எப்படி உன் கல்யாணம்? அதுக்காக தான் எங்க அண்ணன் எனக்கு 5 மாப்பிளைய பார்த்து வச்சிருக்காரு. 5 மாப்பிளையா? என்னடி உங்க அண்ணன் உன்னை பாஞ்சாலி ஆக்கிட்டாரு? ஐயோ பாவண்டி இந்த செண்பகம். ஐயோ எப்படி சமாளிக்க போற? விடுங்க எந்திரிச்சா உங்களுக்கு இதே வேலையா போச்சு. வாங்கடி. பஸ் வருது. இந்த பஸ்லயாவது எங்க ஐத்தா மூக்கு மாலை முக்கிய வருவாரு போல இருக்கு. அத்தா பாவண்டி குயிலு 5 வயசுல மூக்குவாளி மூக்குற காதலிச்சா. அவன் ஓடி போய் பல வருஷமாச்சு. அவன் வருவான் இவ்வளவு கல்யாணம் ஆகாமையே காத்துட்டு இருக்கா. ஆமாண்டி, அவன் எப்ப வந்து அதுக்கப்புறம் இவளுக்கு கல்யாணம் பண்றது? அக்கா வந்திருக்காரு. எங்க அக்கா மூக்குவாளி மூக்க இந்த பஸ்ல வந்திருக்காங்க. போமா, இதே வேலையா போச்சு. 25 வருஷமா உன்னோட ஒரே தலைவலியா இருக்குது. இப்பொழுது என்ன பிரயோஜனம்? பட்டணத்துக்காரனுக்கு பொண்ணை கொடுக்காத நான் சொன்னேன், நீ கேட்கல, கொடுத்த. இப்ப உன் பொண்ணை விட்டுட்டு அவன் ஓடிட்டான். இப்ப உன் பொண்ணு 10 மாசம் கர்ப்பம். யாருக்கு பொண்ணு கொடுத்தாலும் கர்ப்பம் ஆங்க. சுமாரியா, அது சரி. ஊர் பஞ்சாயத்து பேசும்போது குறுக்க பேசிக்கிட்டு ஏங்க, இது மாதிரி நிறைய அசம்பாவிதம் இங்க நடந்து போச்சு. இதுக்கு ஒரு நல்ல முடிவு கட்டணும். இதுக்கு நீங்க தான் ஒரு வழி சொல்லணும். சொல்றேன். இனிமேல் நம்ம ஊர்ல இருந்து யாரும் பட்டணத்துக்காரனுக்கு பொண்ணு கொடுக்கவும் கூடாது, பொண்ணு எடுக்கவும் கூடாது. எப்படி? நம்ம பஞ்சாயத்து முடிவு சரிதானே? வாய வச்சுக்கிட்டு ஏன் வஞ்சனை பண்றீங்க? சரிதான்னு சொல்லுங்களேன். வேற ஏதாவது பேசுறதுக்கு இருக்கா பஞ்சாயத்துல? ஐயா, நம்ம கிராமத்துல பயிர் பச்செல்லாம் வாடுதுங்க. ஒரு வருஷமா மழையே இல்லைங்க. மழை வரணுன்றதுக்காக பண்ணையார வயல்ல உட்காந்துக்கிட்டு வயலையும் வாசிக்க சொல்றீங்களா? சும்மா இல்ல பாருங்களேன், அதுக்கு ஒரு நல்ல முடிவை நீங்க தான் சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்லைங்க. நம்ம ஊர் முருகனை வேண்டிக்கிட்டு ஐயாவே வேல் குத்திக்கிட்டா மழை வரும் நம்ம ஊர் பூசாரி சொல்றாருங்க. பூசாரி சொன்னாரா? அவருக்கு என்னையா வேலை? இன்னைக்கு வேலை குத்திட்டு வர சொல்லுவாரு, நாளைக்கு ஒரு ஆடே குத்திட்டு வர சொல்லுவாரு. ஏயா எங்க பண்ணையார கொலகாரனாக்க பாக்குறீங்களா? முருகா, ஊர் மக்கள் சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம். நாளைக்கு என் பெருமான் முருகன் பேரை சொல்லி வயிற்றுல வேலைக்கிட்டு ஊர்வலம் வந்துடுறேன். ஐயோ என்னம்மா, உங்க அண்ணன் வயித்துல வேலை குத்திக்கிறாரு? அதான் எனக்கும் ஒண்ணும் புரியல. நான் இப்ப என்ன பண்றது? எங்க அண்ணன் அந்த முருகன் தான் காப்பாத்து. எங்க அவ்வா ஞான வண்டிதான் பள்ளி தேவையானைக்கு அப்பண்டே ஞான பழத்தை பிழிந்த புழிஞ்சு கிளாஸ்ல ஊத்தி அதை 8 நாள் 4 நாள் விற்க போறீங்களா? முதலாளி, வர வர நீங்க பறக்கிற வியாபாரம் மாதிரி ஆயிட்டீங்க. அதற்கிட்டு முதலாளி, வெளியே ஜனங்க கண்ணா பின்னான்னு கூட்டம். நீங்க பாட்டுக்கு பஞ்சாயத்துல சவுடாலா வகுத்துல வேலை குத்திக்கிறேன்னு வந்துட்டீங்க. நீங்க வகுத்துல வேலை குத்திக்கிற, இப்ப ஜனங்க உங்களை குத்திடுவானுங்க. இப்ப என்ன பண்ண போறீங்க முதலாளி? இதான் உனக்கு எனக்கு உள்ள டிஃபரன்ஸ். வயிற்றுல வேலை தானே குத்தணும். எப்படி குத்தணும் பார். வேல் 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 வேலாயுதா. என்ன முதலாளி, வேலையே வளைச்சிட்டீங்க. நீங்க வளைக்கிறதான் பெரிய ஆளாச்சு. அது சரி, எப்படி குத்திக்க போறீங்க? புடி இந்த துண்டை டேப்ல கட்டி நடுவுல குங்குமம் தடனா சரியா போச்சு. முதலாளி, சும்மா சொல்லக்கூடாது. நீங்க வேலை மட்டுமா வகுத்துல குத்துறீங்க, ஜனங்க காதலையும் நல்லா குத்துறீங்க. இந்த குரலுக்கு சோல் ப்ரொப்ரைட்டர் நம்ம ஒரு ஆள் தான். வா, ஜனங்களை ஆசீர்வாதம் பண்ணுவோம். நந்தனுக்கு அரோகரா, ஞான பண்டிதனுக்கு மனோகரா. சாமியை பிடிங்கயா. பிள்ளைங்களா இருக்காங்களா? இருக்காங்க இருக்காங்க. கந்தனுக்கு கந்தனுக்கு மனோகரா. என்னையா படம் பேர்லாம் சொல்லிக்கிட்டு? முருகனுக்கு கந்தனுக்கு கந்தனுக்கு முருகனுக்கு. என்ன அவுட் ஹவுஸரா இருக்காங்க பொம்பளைய காணா? எல்லாம் நிக்கிது பொம்பளை, அந்த புடவை கட்டி நிக்கிது பாருங்க. கந்தனுக்கு கந்தனுக்கு. நல்லா இருக்கா? இது என் சம்சாரங்க. பொண்ணை கூட்டிட்டு உள்ள போடி இரு, உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன். இந்த ஆளை நம்ம தெருப்பக்கமே கூட்டு வந்திருக்க கூடாது. கந்தனுக்கு சாமி, எங்க அத்தா மூக்கு மாடி மூக்க எப்ப வருவாரு? சீக்கிரமே வந்துருவாரியோ. ஏதாவது மசியமா? கடையை பாத்தீங்களா வளைஞ்சிருக்கு? ஏய்யா, உள்ள வெட்டர்வா வச்சிருக்கா. எடுத்து வீசினா உங்க கழுத்து தாங்காது. அடுத்த தெரு பாப்பா. வா முருகா.
ஏதாவது மசியுமா உனக்கு போங்க முயற்சி பண்றேன். சீக்கிரம் பண்ணு. வா வரமா. அம்மா சாமி கிட்ட என்னம்மா வேண்டிக்கிட்டேன்? எனக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கிட்டேங்க. உனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னா நான் சொல்றபடி கேக்குறியா? கேக்குறேங்க. நந்தவனத்துல சாயங்காலம் சாமிக்கு பூ பறிக்க வர்றீங்க? வரேங்க. கண்டிப்பா வரணும். கண்டிப்பா வரேன். அப்படி வரல சாமி கண்ணா குத்திரும். இல்ல நிச்சயமா வரேன். கண்டிப்பா வரணும். என்னது நந்தவனத்துல யாரையுமே காணோம். என்னம்மா வாங்கண்ணே. பூ பறிக்க வந்தியா? கூட இல்லாம வந்திருக்க, கூட உள்ள இருக்கு, போய் எடுத்துக்க. போ போமா போ. ரேடியேட்டர் ஹீட் ஆயிடுச்சு. தண்ணி வேணும். தண்ணி கிடைச்சாலும் கொண்டு வரதுக்கு தின்னு வேணும். நான் அப்பவே சொன்னேன்ல, நான் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. எது அம்மாவா? ஏயா என்ன பார்த்தா உங்க அம்மா மாதிரியா தெரியுது? எங்க அம்மா இவ்வளவு அசிங்கமா இருக்க மாட்டாங்க. ஒரு மரியாதைக்காகத்தான். ஏயா கிண்டலா பண்ற? எங்க கிட்ட ஏதாவது வாலாட்டின உட்கார வச்சு ஒரு குடம் தண்ணியை தலையில ஊத்திடுவோம். உங்க தண்ணி எனக்கு ஊத்த வேணாமா? என் காருக்கு ஊத்துனா கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். ஹெல்ப்பா? ஆமா எந்த ஊரு? பட்டணம் தான். பட்டணத்துக்காரரா? அடியே பட்டணத்துக்காரன் கூட நம்ம பேசணும்னு இந்த கிராமத்துக்கு தெரிஞ்சது, இந்த கிராமத்தை விட்டே நம்மள விரட்டிடுவாங்க. இப்ப என்னடி பண்றது? பேசாம போயிடலாம். என்னம்மா நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஓஹோ, யாரு தண்ணி குடுக்கறதுன்னு யோசனை பண்றீங்களா? கொடுக்க முடியாது, போயா. ஏமா உங்ககிட்ட மரியாதையை கேட்டா கொடுக்க மாட்டீங்களே, கொடுங்க. கொடுமா. விடியா, விடியா, விடியா. அடி உங்க